அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்பயே அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. ம். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோடைய விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் இன்ஜின் இருக்கு. ம். ஓகேயா? ஸோ ஏன் அவங்க வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒண்ணா ஓட்டுறாங்க? அது புரிய மாட்டேங்குது. தனித்தனியா ஓட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இங்கேருந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுல பிராக்டிகல் ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறேன். அத யோசிக்கணும். ஆ. என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சிக்னலிங் ப்ராப்ளம் இருக்குமா? ரைட். அதுக்கு தனியா காரிடார் நீங்க டெடிகேட் பண்ணணுமா? ஆன் டிமாண்ட் மொபிலிட்டி நீங்க உங்களால வந்து பேசஞ்சர்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நான் எந்த தேதியில, எந்த டயத்துல, எப்போ நான் இங்கேருந்து பெங்களூருக்கோ, ட்ரிச்சிக்கோ போகணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே வேணாம். பிளாட்ஃபாரத்துக்கு போனேன்னா அங்க ட்ரெயின் இருக்கும். ஏறி உட்காந்தேன்னா நான் அடுத்த நிமிஷத்துல கிளம்ப போகுது. இந்த மாதிரி தானே யோசிக்கணும் நம்ம. இதுக்கான டெக்னாலஜி என்ன தேவை? இது இருக்கா? இல்லையா? இப்ப இல்லன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி தான் நம்ம யோசிக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்றது முதல்லேருந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த முறை தான் டெக்னாலஜிய டெவலப் பண்ணணும். ஓகே. இத்தனை மணிக்கு ட்ரெயின்ங்கிறத விட நான் போறப்போ ஒரு ட்ரெயின். நான் போறப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்போ நீங்க